தன்னை சுற்றியுள்ள மனிதர்களோட வார்த்தையில் காயப்பட்ட ஒரு நபர் என் உயிரோட மதிப்பு என்னன்னு ஜீசஸ்ட்ட கேட்க, ஜீசஸ் ஒரு ஸ்டோனை கொடுத்து இதோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு வா, அப்புறம் உனக்கு பதில் சொல்றேன்னு சொல்றாரு. அந்த நபர் முதல்ல அந்த ஸ்டோனை ஒரு பழக்கடையில கொடுக்க அவங்க 12 ஆரஞ்சு பழம் தரேன்றாங்க. 2வது காய்கறி கடையில கொடுக்க ஒரு முட்டை உருளைக்கிழங்கு தரோன்றாங்க. 3வது நகை கடையில கொடுக்க ஒரு 1 லேக் தருவோன்றாங்க. கடைசியா விளையாண்டு ஸ்டோன்ஸ்லாம் உள்ள கடையில கொடுக்க அவங்க இந்த ஸ்டோனை பார்த்துட்டு, இந்த ஸ்டோன் உங்களுக்கு எங்க கிடைச்சது? இது உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் வித்தாலும் இதோட மதிப்புக்கு ஈடாகாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஆச்சரியத்தோட ஜீசஸ்ட்ட போய் சொல்ல, அப்ப சொன்னாங்க, இவங்கள மாரி தான் உன்னை சுற்றியுள்ள நபர்களும் உன்னோட வெளித்தோற்றத்தை வச்சும், உன்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள வச்சும் உன்னை மதிப்பிடுவாங்க. உன்னோட உண்மையான மதிப்பு உனக்கு கூட தெரியாம இருக்கலாம். நான் உன்னை விலையுயர்ந்த நபராகவும், தனித்துவமான நபராகவும் தான் படைச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாரு. இது போல தான் 1 கொரிந்தியர் 3:9 சொல்லுது, தேவன் நம்ம சகலவித நற்பொருட்கள் நிறைஞ்ச அவரோட மாளிகையா நம்மள படைச்சிருக்காரு. மற்றவங்களோட பேச்சுக்கள குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏற்ற காலம் வரும்போது நம்மை உயர்த்துவார்.